டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வணக்கம். நான் கமல், உங்கள் கேரியர் கன்சல்டன்ட். என்னங்க, நீங்கள் பி ஃபார்ம் படிக்கணுமா இல்லை ஃபார்ம் டி படிக்கணுமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல பி ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபார்ம் டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விவரம் கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பி ஃபார்ம் அப்படின்றது பார்க்கலாங்க. பி ஃபார்ம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ரெகுலராக வரக்கூடிய பேச்சுலர்ஸ் டிகிரின்னு சொல்லக்கூடிய டிகிரி மாதிரி தான் அண்டர் கிராஜுவேட் டிகிரி. இது வந்து கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years வரும். இதில் இந்த ஃபார்ம் பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது சயின்ஸ் பிஹைண்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது அடிப்படையில் தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்குங்க, பி ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th இருக்கணும், அதாவது +2 இருக்கணும், வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸு வித் 50% ஆஃப் அக்ரிகேட் இருக்கணுங்க. இதனோட கோர்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3 lakhs to 6 lakhs மொத்த செலவு ஆகுங்க. ஓகே, இந்த கோர்ஸ் படித்து முடித்தாக்கா கேரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு லீட் ரோலில் ப்ளே பண்ணலாம். எங்கன்னா ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸில், ட்ரக் ரெகுலேஷன்ஸில், ரிசர்ச் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, இல்லைனா நீங்கள் ஓனாக கூட ஃபார்மசி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பி ஃபார்முக்கு எக்ஸ்பெக்டட் சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2.5 lakhs to 4 lakhs எக்ஸ்பெக்டட் சேலரி வருங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 lakhs to 8 lakhs per annum கிடைக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம பி ஃபார்ம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ டி ஃபார்ம்னால் என்னன்றது பார்க்கலாங்களா? ஓகே, டி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டாக்டரேட் படிப்புங்க. ஆமாங்க, டாக்டர் படிப்புங்க. இது டாக்டரேட் படிப்பு. இது வந்து 5 years டியூரேஷன் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்குங்க, கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ டோட்டலாக இதனோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 years ஆகும். 5 years ஸ்டடி ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் வருங்க. சரிங்களா? இது ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபார்ம் டி அப்படின்றது ஃபோக்கஸ் ஆன் பேஷண்ட் கேர், கிளினிக்கல் ஃபார்மசி அண்ட் ட்ரக் தெரப்பி. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதே மாதிரி தான் நம்ம பி ஃபார்முக்கு பார்த்த மாதிரி தான் 12th +2 நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு 50% ஆஃப் அக்ரிகேட் இருக்கணுங்க. கோர்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது 3 lakhs to 10 lakhs ஆகும். அதை விட இது கொஞ்சம் அதிகமான செலவாகுங்க. ஏன்னா டியூரேஷன் அதிகமாகுது, அதே மாதிரி இதுக்கு செலவும் அதிகமாக இருக்குங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஃபார்ம் டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 3 lakhs to 6 lakhs per annum கிடைக்குங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7 lakhs to 10 lakhs per annum கிடைக்குங்க. ஓகே, இதில் இன்னொரு இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து டாக்டரேட் படிப்புன்றதுனால நீங்கள் டைட்டில் போட்டுக்கலாங்க. டாக்டர்ன்ற டைட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. பட் பி ஃபார்ம் படிச்சிங்கன்னா அந்த டைட்டில் உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ டாக்டரேட் படிப்பு படிக்கிறதுனால ஃபார்ம் டி படிக்கிறவங்களுக்கு டாக்டர்ன்ற டைட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு 2 வகையிலையும் பார்த்தாச்சு. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மேஜராக இப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் எந்த துறையில் போக போகிறீங்க, எதை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது பேசிஸில் நீங்கள் பார்க்கணும். 2வது இது கோர்ஸ் டியூரேஷனையும் பார்க்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டைம், ஸோ 4 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை 6 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களான்றது பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கோர்ஸ் ஃபீஸ் பார்க்கணுங்க. இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு, பி ஃபார்ம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கம்மி செலவாகும். வேறஸ் ஃபார்ம் டி படிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேல்ரி வகையில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் படித்தா கொஞ்சம் கம்மி சேலரியில் இருக்கும். அதே ஃபார்ம் டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு.
ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கேரியர் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். கேரியர் உங்களோட கேரியர் வந்து நீங்கள் ஃபார்மஸ்டிக்கல் சயின்ஸு, ட்ரக் டெவலப்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரி ரோல்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஃபார்ம் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை உங்களோட கேரியர் பார்த்து வந்து கிளினிக்கல் ஃபார்மசி, பேஷண்ட் கேர் ஆர் ஹாஸ்பிட்டல் பேஸ்டு ரோல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேரியர் பாத் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஃபார்ம் டி வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு சின்ன டிப்பு தான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம சொன்ன பார்த்த எல்லா பாயிண்ட்ஸையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் தாங்க சூஸ் பண்ணணும். இதில் எந்த கோர்ஸ் இருந்தது, இந்த கோர்ஸா அந்த கோர்ஸான்றது கிடையாது. எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்களை கேரியர் பார்த்து என்னவா இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. எல்லா படிப்புமே சிறந்த படிப்பு தாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.